ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட முழு கதையும் தான் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட பேர் வந்து கார்ல் மார்க்ஸ். இங்கே நம்ம ஹீரோயினோட பேர் அன்புக்கரசி. இவங்க பார்த்தீங்கன்னா லைஃப்பை எப்படியெல்லாம் லீட் பண்ணுறாங்க, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்து அவங்களுக்கு என்னென்ன கஷ்டம்லாம் வருது, இங்கே இங்கே ஒய்ஃப்னால் இவர் படுற பாடு இருக்கே, ஐயோ சொல்லவே முடியாதுங்க. முழு கதையும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ரொம்பவே புரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே வந்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோ காலையிலேயே வந்து நல்லா படுத்து கிடக்குறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா இவருக்கு கனவுல தன்னோட ஊரில் படுத்து கிடக்கிற மாதிரி ஞாபகம் வருது. டக்குன்னு காவுன்னு கத்துற மாதிரி ஒரு சவுண்டு. அதான் நம்ம ஹீரோயின் இங்கே அன்புக்கரசி இருக்காங்கல்ல, போட்டு கத்துறாங்க, நீங்கள் முதல்ல எந்திரிக்கிறீங்களா இல்லையா, லேட் ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. நல்ல கனவு வந்துச்சு, இவரை எழுப்பி போட்டுட்டாலே எவ்வளோ நாள் ஆச்சு இந்த மாதிரி ஊரில் தண்ணியில் பம்ப் செட் எல்லாம் குளிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர் காலையிலே எந்திரிக்கிறாருங்க. பார்த்தீங்கன்னா இங்கே ஹீரோயின் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் ஒன்று வருது, அங்கே இடம் வேறு இருக்கான், அந்த இடம்லாம் வாங்கினோம்னா நம்ம இஎம்ஐ போட்டு முடிச்சிடலாங்க, ஒரு 10,000 கட்டினா போதும், நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அன்புக்கரசி சொல்கிறாங்க. உடனே இவர் வந்து அதெல்லாம் வந்து சரிப்பட்டு வருமாமா, காலத்தோடு நம்ம கடன்லேயே இருக்கணும், ஏன் நம்ம இருக்கிற லைஃபே நல்லா வாழலாமே, இந்த மாதிரி நம்ம வச்சுருக்கிற காசுக்கு ஊரில் இடம் வாங்கினோம்னா நம்ம லைஃப் லாங் சந்தோஷமாக இருக்கலாம். அந்த ஊரில் போய் இருக்கவா அங்கே போய் என்னை களை எடுக்க விடலாம் நினச்சிட்டு இருக்கியா வயக்காட்டில், அந்த மாதிரிலாம் நான் வரவே முடியாதுன்னு சொல்லிட்டு இங்கே அன்புக்கரசி சொல்லிடுறாங்க. உடனே பசங்க எல்லாரும் சேர்ந்து இவளை திருத்தவே முடியாதுன்னு சொல்லிட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தானே தங்கிட்டு இருக்காங்க. அப்போ வீடு மே வீடுன்னு எல்லா ஆட்களும் வந்து வெளியே நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இவருக்கு ரொம்பவே ஃப்ரெண்ட்ஸு, ஒரு ஆட்டோக்காரனும் ஒரு இன்னொருத்தவர் ஃப்ரெண்டுன்னு வைங்களேன். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டோக்காரன் சொல்கிறான், அந்த மாதிரி நீ உனக்கு வந்து ஊரில் இருக்கிறன்னு தான் ஆசை, ஆனால் உன்னோட ஒய்ஃபு தான் இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே அதுக்கு என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு நல்லா பீர் அடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது, சரி ஊர்க்காரங்க அவனுக்காவது ஃபோன் அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஃபோன் போடுறாரு. ஊரில் இவனுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறான், அந்த மாதிரி என்னடா எப்போ தான் நீ ஊருக்கு வரலான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே ஹீரோ சொல்கிறான், நீ நல்ல இடமா ஒன்று பாரு மாப்பிள்ள, நான் வந்துடுறேன் அங்கேயே, நம்ம எவ்வளோ நாளாச்சு இப்படி சந்தோஷமாலாம் இருந்து, ஊருக்கு வரணும் மாப்பிள்ள ஒரு நாள், அப்புறம் என் ஆள் எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே நம்ம ஆளுக்கு ஊரில் ஒரு சைட்டு இருக்கும் போல், நீ அவளையே வந்து கல்யாணம் பண்ணியிருக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்கிறான். உடனே அதையெல்லாம் விடும் மாப்பிள்ள, எல்லாம் பழைய கதை, நீ ஆனால் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா உன் லைஃபே மாறி இருக்கும், நீ இந்த கிராமத்துலேயே இருந்திருப்பல்ல, நீ அன்புக்கரசியை கல்யாணம் பண்ண போய் தான் அங்கே சென்னையில் போயிருந்து கஷ்டப்படுற அப்படின்னு சொல்ல, உடனே அவளுமே நல்ல பொண்ணு தான், இருந்தாலும் யார் யாருக்கு என்னென்ன கிடைக்கும்னு கடவுள் எழுதி வச்சுருக்கான்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். எங்கள் ஹீரோயினோட தம்பிக்கு கல்யாணம் போல், அவங்க தம்பி வந்து வீட்டுக்கு வந்து பத்திரிக்கை வைக்க வந்திருக்கான். இங்கே பூ தட்டு பழம் எல்லாம் வச்சு இங்கே பத்திரிக்கையை வச்சுட்டு எல்லோரும் குடும்பத்தோடு வரணும்னு சொல்லிட்டு இவன் கிளம்பி போயிடுறான். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஹீரோயின் சொல்கிறா நம்ம ஹீரோட்ட, இந்த மாதிரி என் தம்பி வந்து பத்திரிக்கை வச்சுட்டு போயிருக்கான்ல, நீங்கள் என்ன பண்ணலான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹீரோட்ட கேட்க, உடனே ஹீரோயின் என்ன பண்ணலான் இருக்கீங்கன்னா என்ன பேசிகிட்டு இருக்கா, நம்மளுக்கு 10,000 செஞ்சுருக்கான், நம்ம திருப்பி ஒரு 10,000 எக்ஸ்ட்ரா வச்சு செய்ய வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல, உடனே இங்கே ஹீரோயினுக்கு செம கோவம் வந்துடுது. எங்கள் அக்காலாம் எவ்வளோ செய்ய போகிறான்னு தெரியுமா, 5 பவுன் நகை எடுத்து போட போகிறாளாம், என்னையை விட வந்து அவள் அழகு கம்மியாக, அவளுக்கு ஒரு ரசம் கூட எப்படி வைக்கணும்னு தெரியாது, ஆனால் இப்போ அவ்வளோ பகுமானமாக வாழ்ந்துட்டுருக்கா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்து என்ன வாழ்க்கையை வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹீரோயின் திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க வழக்கம் போல். உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க, நான் நல்லா தான் இருக்கேன் ஆனால் வசதியாக இருக்கிறேனா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹீரோயின் வந்து கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. எனக்கு தெரியாது, இருக்கிற நகை ஃபுல்லாக திருப்புறதுக்கு ஒரு 3 லட்சம், என் தம்பிக்கு ஒரு 5 பவுனாக செய்யணும், எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 10 லட்சமாக தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஹீரோயின் சொல்ல, எனது 10 லட்சமா, எனக்கு தெரியாது, எப்படியாவது எனக்கு 10 லட்சம் வேணும், எப்போ ஏற்பாடு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஹீரோயின் கேட்க, எங்கள் ஹீரோ வந்து ஐயோ என்ன இப்படி பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு அசந்தே போயிடுறாரு. இல்லை நான் எங்கேயாவது வட்டி கிட்டிக்கு வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஹீரோயின் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இங்கே ஹீரோயினோட பொண்ணு இருக்கான்ல, அதுங்களுக்கு ஒரு ஃபோன் வருது, அவள் ஃப்ரெண்டுகிட்ட இருந்து தான், இந்த மாதிரி என்னோடய யூடியூப் சேனல் பார்த்தியா, வாட்ஸ்அப்பில் அனுப்புனேன், என்னடி சொல்கிற, இத்தனை லேக்கு வந்துருச்சா, வியூஸ் இத்தனை லேக்கா, ஆமாடி எங்களுக்கு லாஸ்ட்டாக இப்போ தான் பேமெண்ட்டே வந்துச்சு, இந்த மாதிரி எனக்கு 50,000 கிரெடிட் ஆகிடுச்சு, என்னது யூடியூப் சேனல் போடுறதுனால 50,000 கிரெடிட் ஆகிருக்கா, என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அந்த பொண்ணு வந்து அசந்து போயிடுது. உடனே அவங்க அம்மாவையும் அப்பாவையும் கூப்பிட்டு, இந்த மாதிரி நம்மளும் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுவோமான்னு கேட்க, அதெல்லாம் தேவையில்லாதது, நிறையா காசு ஆகும் அப்படின்னு இங்கே ஹீரோ சொல்கிறான். உடனே அப்பா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குலாம் எந்த காசும் தேவைப்படாதுன்னு சொல்லிட்டு சொல்ல, எந்த காசு தேவைப்படாதா, அப்போ நம்ம உடனே யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிடுறான்.
சேனலுக்கு கண்டிப்பாக ஒரு பேர் வைக்கணுமேன்னு சொல்லிட்டு சீட்டு குலுக்கி போடுறாங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பேர் எழுதி போட்டிருக்காங்க. அதில் மிடில் கிளாஸ் அப்படிங்கிற பேர் அவங்க பையன் வந்து எழுதி போட்டது தான் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. "ஏய் இந்த பேர்லாம் உனக்கு எப்புட்றா தோணுச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு பையன்ட்ட கேட்க, "நம்ம மிடில் கிளாஸ் தானப்பா, அதனால தான் அப்படி எழுதி போட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, "நீ அறிவுடா" அப்படின்னு சொல்லிட்டு மகனை பாராட்டுறான். அதுக்கப்புறம் இங்கே ஹீரோ வந்து பண்ணாத இதே இல்லை. அப்படி 2 பேரும் மீன்லாம் வாங்கிட்டு வந்து மீன் குழம்புலாம் வச்சு காட்டுறாங்க. அதுக்கப்புறம் பொண்ணுக்கு வந்து முடி வளர்றதுக்கு எண்ணெய் எல்லாம் தயாரிச்சு, "இங்க பாருங்க என் பொண்ணுக்கு எப்படி முடி வளர்ந்துருக்குன்னு, இந்த எண்ணெயை நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்து வீடியோஸ்லாம் எடுத்து போடுறாங்க. எடுத்து போட்டுட்டு 3 பேர் குடும்பத்தோட உட்காந்து யோசிக்கிறாங்க. என்ன 20 வீடியோ போட்டிருக்கோம். ஆனால் வெறும் 499 சப்ஸ்கிரைபர் தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே ஹீரோ சொல்கிறான், "அதில் 50 பேர் என்னோட ஃப்ரெண்ட்ஸு, 50 பேர் உன்னோட ஃப்ரெண்ட்ஸுடி. மீதி இருக்கிற 300 பேர் தான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இது என்னமோ சரியா படல. இப்போ இருக்கிற பணத்தை எல்லாத்தையும் அழிச்சது தான் மிச்சம். அந்த மீன் வாங்கு, இந்த மீன் வாங்கு, அந்த எண்ணெய் வாங்கு, இந்த எண்ணெய் வாங்குன்னு சொல்லிட்டு நம்ம எதுவும் காசு சம்பாரிச்ச மாதிரி தெரியலை" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே பொண்ணு சொல்கிறாங்க, "இந்த மாதிரி நம்ம ஸ்லோவாகவே வந்து சேனலை இது பண்ணிக்கிறலாம்ப்பா, நம்ம அவசரப்பட வேணாம்" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பொண்ணு சொல்கிறாங்க. சரி அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹீரோவும் சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து சீக்கிரமே ஹீரோவாக எழுப்பி விட்றான். இந்த மாதிரி வீடெல்லாம் சுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, "என்னடி இதுக்கு தான் என்னை வீடெல்லாம் வந்து சுத்தம் பண்ண தான் காலையில எழுப்பி விட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்டுட்டு வேறு வழி இல்லாமல் பழைய அந்த பெட்டி கிட்டியெல்லாம் இறக்குறான். இப்போ இறக்கும்போது அவங்க அப்பா விட்டு பெட்டி ஒன்று இருக்குது. அதை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து எடுத்து பழைய ஃபோட்டோவை அப்பாவோட ஃபோட்டோவை எடுத்து பார்த்துட்ருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஹீரோயின் பார்த்துட்டு, "இது எதுக்கு இப்போ பார்த்துட்ருக்கீங்க? உங்கள் அப்பானால ஏதாவது உதவி இருக்கா நம்மளுக்கு? ஏதாவது சேர்த்து வச்சுட்டு போயிருக்காரா? அதை தூக்கி அங்கிட்டு போடுறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்றா. அதுக்கப்புறம் எங்கள் ஹீரோ மனசே இல்லாமல் அந்த ஃபோட்டோ தூக்கி அந்த பக்கம் வச்சுட்டு கீழே பெட்டிக்குள்ளே பார்த்தா உள்ளக்கு ஒரு பத்திரம் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா 1970 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்க ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. இந்த மாதிரி அவங்க அப்பா வந்து சென்னையில் ஒரு கடை வச்சுருந்துருக்காரு, எலக்ட்ரிஷியன் கடை மாதிரி. அப்போ ஒருத்தன் வந்து ஒரு சேட்டு பையன் வந்து தேடி வரான். "எனக்கு எந்த வேலையும் இல்லை, நான் அந்த ஊருக்கு புதுசு, எனக்கு ஏதாவது வேலை கொடுத்தா நான் செய்வேன்னு" சொல்லிட்டு சொல்ல, இவங்க அப்பா தான் ரொம்ப இரக்கவாதியாச்சே. உடனே அந்த பையனுக்கு வேலையும் கொடுத்துட்றாரு. நாளடைவில் 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. 2 பேரும் மாற்றி மாற்றி சாப்பாடு ஊட்டுறது என்ன அப்படி என்ன இப்படின்னு ஆயிடுறாங்க. ஒரு கட்டத்தில் இங்கே நம்ம ஹீரோவோட அப்பாவுக்கு வந்து ஊர்லேருந்து ஒரு அழைப்பு வருது. இந்த மாதிரி அவங்க அப்பா வந்து கிராமத்துவாசி தானே, அந்த ஊருக்கு போய் மக்களுக்கு நிறைய நல்லது செய்ய வேண்டியதுனா இருக்குது. அதனால் அந்த கடையை என்னால் பார்த்துக்க முடியாது, நான் உனக்கே அந்த கடையை வந்து எழுதி வச்சிடறேன்னு சொல்லிட்டு அந்த சேட்டுகிட்ட சொல்ல, உடனே இவன் வேணான்னு மறுக்கிறான். அந்த சேட்டு ரொம்ப நல்லவன் தான். வேணான்னு சொல்லிட்டு சொல்கிறான், "எனக்கு நீங்கள் வந்து இப்படிலாம் கொடுக்க வேணாம், வேணா நான் கடனாக வேணா வாங்கிக்கிறேன். நீங்கள் எப்போ இந்த ஊருக்கு திரும்பி வந்து இந்த கடையை கேட்டாலும் அதே மதிப்பு, அதே என்ன சொத்து மதிப்பு விழுகுதோ அந்த மதிப்புக்கு நான் காசு உங்களுக்கு தந்துடுவேன்னு" சொல்லிட்டு 2 பேரும் பத்திரம் முடிச்சுக்கிறாங்க. அந்த பத்திரம் தான் அந்த பெட்டிக்குள்ள இருக்குது. இதை எடுத்துக்கிட்டு இங்கே ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின்கிட்ட ஓடுறான். "இங்கே பார்த்தியா, எங்கள் அப்பா வந்து ஒரு சேட்டுக்கு கடையை கொடுத்துருக்குறாண்டி, நம்ம அங்கே போய் நம்ம இந்த கடையை இந்த மாதிரி தேடி பிடிச்சி அந்த கடை எங்கே இருக்குன்னு பார்க்கலாமா, அந்த ஓனர்கிட்ட போய் நம்ம ஏதாவது காசு கேட்கலாமா" அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். உடனே ஹீரோயின் சொல்கிறா, "உங்கள் அப்பாவுக்கு வேறு வேலையே இல்லை, இதை போய் நீ கொடுத்தினா எவன் உனக்கு பணத்தை தூக்கி தருவான்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறா. அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்திரத்தை தூக்கி செல்ஃபில் வச்சுட்டு இவன் வேலையை கிளம்பிடுறான். ஹீரோ ஈவினிங் வீட்டுக்கு வர்றான். அப்போ பார்த்தீங்கன்னா இவன் கையில் ட்ரெஸ்ஸோடு வர்றான். உடனே பொண்ணுக்கிட்ட ட்ரெஸ்ஸை கொடுத்தோன்னே இங்கே ஹீரோயின் கேட்குறா, "என்ன பணம் விளையாடுது போல்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறான். உடனே இங்கே ஹீரோ சொல்கிறான், "இந்த மாதிரி எனக்கு ஆஃபீஸ்லேருந்து பணம் தந்தாங்க, அதை தான் கொண்டு வந்து கொடுக்குறேன். இந்த மாதிரி பாதி பணத்தை வந்து ஸ்கூல் ஃபீஸ்க்கு கட்டிட்டு மிச்ச காசில் தான் வந்து இந்த ட்ரெஸ்லாம் வாங்கிட்டு வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல, இங்கே ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாயிருது. "நீ யாரை கேட்டு இதெல்லாம் பண்ணிட்டு வந்த? அந்த காசை வந்து என்கிட்ட வந்து நீ தந்திருக்கணும்ல, என் தம்பி கல்யாணத்துக்கு நான் ஏதாவது செஞ்சுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தானே நீ வேமா அந்த காசை ஃபுல்லாக முடிச்சு விட்டு வந்திருக்க" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹீரோயின் கேட்குறான். உடனே, "இல்லடி, எப்போனாலும் நம்ம தானே கட்ட போகிறோம், அதனால தான் நானே கட்டிட்டு வந்தேன்னு" சொல்லிட்டு சொல்ல, "எனக்கு தெரியும், அவன் கல்யாணத்துக்கு நான் போய் பிச்சைக்காரி மாதிரி நிற்கணும், அதுதானே உன்னோட ஆசை" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹீரோயின் கேட்குறான். "அப்படிலாம் இல்லடின்னு எவ்வளோ சொல்லியும் இவன் கேட்கவே இல்லை." உடனே ஹீரோக்கு கோவம் வருது. ட்ரெஸ் எல்லாம் எடுத்து ஒரு பேக்கில் வச்சுட்டு இவன் கிளம்பிடுறான். இந்த 2 பசங்களும் கத்துறாங்க, "அப்பா போகாதீங்கப்பா போகாதீங்கப்பான்னு." இவன் போய் ஃப்ரெண்டு வீடு வந்து பக்கத்துலேயே இருக்கு. அவன் ரூம் பிடிச்சி தான் தங்கியிருப்பான் போல். அவனோட 2 3 குடியாரங்க இருப்பாங்க போல். அங்கே போய் இவன் தங்க ஆரம்பிச்சிடுறான். இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே போய் தங்க ஆரம்பிக்கவும் ஹீரோயின் கிளம்பி அங்கே வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போயிட்டு, "ஏதாவது சண்டை வந்தால் இங்கே வந்து தங்கிடுவியா? இங்கே வந்து கிடந்து நீயா நோய் இழுத்துக்கிருவியா? இந்த இடம் பாரு எப்படி கேவலமாக இருக்குன்னு, நீ இங்கே படுத்தினா கண்டிப்பாக உனக்கு நோய் வந்து செத்துருவேன், முதல்ல வா என் கூடன்னு" சொல்லிட்டு ஹீரோவை பிடிச்சி ஸ்கூட்டியில் ஏற்றி வச்சுட்டு வந்துடுறா. உடனே இங்கே பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்த உடனே பசங்க 2 பேரும் படம் பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோவை வந்து கூட்டிகிட்டு ரூம்குள்ளே போகிறா. படத்தை வந்து சவுண்டை கூட்டி விட்டுட்டு உள்ளே போயிட்டு இங்கே ஹீரோட்ட சமாதானமாக ஆகுறான். "என் மேலே கோவம்னா இப்படித்தான் நீ போயிடுவியா" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்துடுறாங்க.
அடுத்த நாள் ஃப்ரெஷ்ஷாக சந்தோஷமாக இவன் வந்து கிளம்புறான் வேலைக்கு. அப்போ கிளம்பி போகும்போது எப்போவுமே நம்ம கேலண்டரில் பார்ப்போம்ல, இந்த மாதிரி டெய்லி நம்மளோட ராசிக்கு பக்கத்தில் பெருமை மகிழ்ச்சின்னு இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு நாள் வந்து அதிர்ஷ்டம்னு இருக்குது. அந்த பக்கத்துலேயே அந்த பொம்மை வேறு இருக்குது. அந்த பொம்மைக்கு கீழே அந்த பத்திரம் இருக்குது. அதை பார்த்துட்டு என்னது அதிர்ஷ்டம்னு போட்டிருக்கு. நம்ம வேணால் இன்றைக்கி அந்த சென்னையில் உள்ள அந்த கடைக்கு போய் பார்ப்போமா யார் இருக்கான்னு சொல்லிட்டு இவனுக்கு தோணுது. ஒருவேளை நம்மளுக்கு ஏதாவது காசு ஈஸாக அவர் கொடுத்துட்டாருனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்திரத்தை கையில் எடுத்துகிட்டு அந்த கடையை தேடி போகிறான். கடையை ஒரு வழியாக கண்டுபிடிச்சிடுறான். வெளியில் அந்த வாட்ச்மேன் ஒருத்தன் நிற்கிறான். இந்த மாதிரி நான் அந்த சேட்டு அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, எந்த சேட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வாட்ச்மேன் ராம்நாள் அவர் பேர் கூட அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹீரோ சொல்கிறான். உடனே ஆமாம், அவருக்கு 80 வயசாயிருச்சு, அவர் வேணால் ஒரு 10 மணி போல் ரவுண்ட்ஸுக்கு வருவார், அப்போ வேணால் நீ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அதே மாதிரியே 10 மணி போல் அவர் வந்து ரவுண்ட்ஸுக்கு வராரு. அப்போ இவன் பின்னாடியே போகிறான். அப்போ வேலை ஆட்கள் எல்லாம் ரொம்பவே ரூடாக அந்த சேட்டு பேசுகிறான். இதை பார்த்துட்டு இவனுக்கு பயமாக போயிடுது. ஒன்றுமே பேசாமல் பின்னாடி போயிடுறான். அதுக்கப்புறம் அந்த சேட்டு பார்த்திங்கன்னா காரில் ஏறுறதுக்காக போகிறான். இங்கே கடைக்கு வந்துட்டு அப்போ பார்த்திங்கன்னா நீ இந்த தனியாக வண்டியை ஓட்டிகிட்டு போ, நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நடந்து ஒரு சந்துக்குள்ளே போகிறான். ஹீரோவை வந்து அந்த சேட்டே பின்தொடர்ந்து போக சந்துக்குள்ளே போய் நின்றுட்டு ஒரு பாக்கு எடுத்து கையில் கொட்டி போடலாம்னு சொல்லிட்டு நினைக்கும்போது இங்கே பின்னாடி நம்ம ஹீரோ நின்றுட்டுருக்கான். எதுக்கு என்னை ஃபாலோ பண்ணிகிட்ருக்க, நீ ஏன் என் பின்னாடி வந்துட்டுருக்கேன்னு சேட்டு கேட்குறான். உடனே இங்கே ஹீரோ சொல்கிறான், அந்த மாதிரி நான் வந்து சிவபிரகாஷோட பையன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, சிவபிரகாசத்தோட பையவா, எந்த சிவபிரகாசம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதான் அவங்க முதலாளி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, எனது என் முதலாளி சிவபிரகாசத்தோட பையன்னா நீ, இப்போ என் முதலாளி எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவர் இறந்து இப்போ 15 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். உடனே அப்போ நீ என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு கேட்க, நான் ஒரு கம்பெனியில் 15,000 சம்பளத்துக்கு வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாவமாக சொல்கிறான். உடனே இங்கே நம்ம சேட்டு வந்து அப்படியே பார்க்குறான். சரி, நான் வந்து நாளைக்கு வெளிநாடு போகிறேன், இன்னொரு 10 நாள் கழித்து நான் வந்துடுவேன், அதுக்கப்புறம் நீ வந்து என்னை பாரு, இதுதான் என்னோடய ஃபோன் நம்பர், நீ கால் பண்ணிவிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேட்டு சொல்கிறான். இவரை நம்பலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்டை வாங்கிட்டு இவன் வீட்டுக்கு வந்துடுறான். இங்கே ஹீரோயின்கிட்ட போய் நடந்து சொல்ல, இங்கே ஹீரோயினுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஐயோ, உங்கள் அப்பா இவ்வளோ சொத்து நம்மளுக்கு தேடி வச்சுட்டு போயிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் சொல்லி குதிக்கிறா. கண்டிப்பாக அவர் பணம் கொடுப்பார்ல அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக கொடுப்பாரு அப்படின்னு சொன்னால் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இங்கே ஹீரோயின் பார்க்கணும் அப்படியே பெரிய மாடர்ன் கேர்ளாலாம் ஆகிட்டாங்க. இந்த மாதிரி பணம் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு குஷியில் இங்கே ஹீரோ வந்தோடனே கவனிப்பு தாங்க முடியல. எப்போவுமே எரிஞ்செரிஞ்சு விழுகிறவ ரோஸ் மில்க்லாம் போட்டு இங்கே ஹீரோவுக்கு அசத்துறா. என்ன ரோஸ் மில்க்லாம் கொடுக்குறேன்? ஆமாம், உங்கள் அப்பா எவ்வளோ பெரிய சொத்தை தேடி வச்சுருக்காரு, இங்கே பாருங்கள் அவர் ஃபோட்டோவை நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்ட, இங்கே பழசை நினச்சி பார்க்குறா. அங்கே லைட்லாம் சீரியல் பல்ப்லாம் எரிய விட்டு அவங்க அப்பாவோட படத்துக்கு அப்படியே விளக்கெல்லாம் போட்டு வச்சுட்ருக்கா. அதை பார்த்துட்டு வந்து ஹீரோவுக்கு சிரிப்பு தாங்க முடியல. முன்னாடி எங்கள் அப்பாவை உதவாக்குற அது இதுன்னு திட்டினா இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே வட்டிக்கு வேறு நிறையா காசை வாங்கி வச்சுருக்கா. கண்டிப்பாக நம்மளுக்கு அவர் பணம் கொடுப்பாரு, அதனால் வந்து நான் வட்டிக்கு நிறையா காசு வாங்கி வச்சுருக்கிறேன். என் தம்பிக்கு 5 பவுன்லேயே நம்ம செஞ்சிடலாம். கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தோடனே அவருக்கு எப்படி நம்மளுக்கு பணம் கொடுப்பார்ல, அந்த காசை நம்ம கொடுத்துடலாம். ஏன்னா இங்கே சேட்டு சொல்லிடுவான், இந்த மாதிரி நான் உனக்கு 1 கோடி செக் போட்டு தரேன் ஊருக்கு போயிட்டு வந்தோன்னு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த 1 கோடியை நம்பி இந்த மாதிரி குடும்பமே வந்து பெரிய இதில் இறங்கிடும். ஊருக்கு போய் தம்பி கல்யாணத்தையும் முடிச்சுட்டு சிறப்பாக 5 பவுன் நகையும் போட்டுருவாங்க தம்பிக்கு. இந்த வட்டி காசில் பார்த்தீங்கன்னா வட்டிக்கு வாங்கின காசில் போட்டுட்டு எங்கள் ஊருக்கு திரும்பியும் வந்துடுவாங்க. சேட்டு வந்து நம்மளை பார்க்க வர சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு சேட்டை பார்க்குறதுக்காக போவாங்க. சேட்டு வந்து அதே சந்துக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு, இந்த மாதிரி நான் வந்து அந்த 1 கோடி ரூபாய் தர்றது என் பையனுக்கு தெரியவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செக்கை கையில் கொடுக்க, இங்கே இவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியாது. காலிலே விழுந்துருவான் சேட்டு காலிலேயே. இந்த மாதிரி ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் அப்பா எனக்கு நிறைய செஞ்சுருக்காரு, அவர் புண்ணியத்தில் தான் நான் இவ்வளோ பெரிய பணக்காரன் ஆயிருக்கேன், நான் இந்த கடனை எப்படியா திருப்பி செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். நல்ல வேளை நீயே வந்துட்டப்பா. எனக்கு இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் வேறு இருக்குது, ஸ்வீட்லாம் நான் சாப்பிடக்கூடாது, ஆனால் நான் ரொம்ப திருப்தியாக இருக்கேன், போய் சாக சொன்னால் கூட நான் செத்துருவேன்னு சொல்லிட்டு சேட்டு சொல்கிறாரு. உடனே வந்து சேட்டு காலில் எல்லாம் விழுந்து பணத்தை அந்த செக்கையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றதுக்காக வந்துட்டுருக்கான். சேட்டுக்கு இவனோட பேர் வந்து வாய்க்கில் நுழையாததுனால நீயே பேர் எழுதியிருப்பான்னு சொல்லிட்டு செக்கை கொடுத்துருப்பாரு. இவன் வெளியே வந்த உடனே ஃப்ரெண்டுக்காரன் கிராமத்தில் இருக்கான்ல, அவனுக்கு ஃபோன் அடிச்சு ஊரில் நிலம்லாம் வந்து என்ன விலைக்கு போகுது கேட்டு வை, கண்டிப்பாக நான் இந்த தடவை இடத்த வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் இப்போ 1 கோடிக்கு பணக்காரன் ஆகிட்டேன் தெரியுமா, 1 கோடி சொத்து என் கையில் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவன்கிட்ட சொல்ல, என்னடா சொல்கிற, அவர் செக் போட்டு தந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாடா அப்படின்னு சொல்ல ஃப்ரெண்டுக்காரன் நம்பவே மாட்டான். கண்டிப்பாக அந்த செக்கை போய் செக் பண்ணு, கண்டிப்பாக அந்த சேட்டு ஏதாவது ஒரு இது வச்சுருப்பான், அவன் ஏமாத்துறான்டா, அந்த செக்கு வந்து நல்ல செக்காகவே இருக்காது, நீ வேணால் போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிராமத்தில் உள்ள ஃப்ரெண்டு சொல்கிறான். இவனுக்கு சந்தேகமாகவே போயிடுது. இவன் ரோட்டில் அப்படியே ஆகாயத்தில் பறக்கிற மாதிரி கனவு கண்டுட்டு அந்த செக்கையும் வாங்கிட்டு அப்படியே வந்துட்டுருக்கான். ரோட்டில் வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. இவன் பைக் மேலே அப்படியே மோதி ஒருத்தன் போய் விழுந்துடுறான். அவனை பார்த்திங்கன்னா இவனோட
இவனோட ஆஃபீஸில் வேலை பார்க்குறவன் தான் அவன். சொந்த தெரிஞ்சவனா வேற போயிட்டான்னு சொல்லிட்டு இவனை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு இவன் ஓடி போகிறான். ஹாஸ்பிட்டலுக்கு போய் இவனை சேர்க்குறான். சேர்த்ததுக்கப்புறம் இவனோட ஓனருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறான் அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அவன்கிட்ட ஒரு பேக் இருக்கான்னு பாரு, அந்த பேக்கில் ஒரு ஃபைல் இருக்கும், அதை நான் சொல்கிற இடத்துல போய் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு முன்னாடி அந்த பேப்பரெல்லாம் வந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இவனும் அந்த பிரிண்ட் அவுட் எடுக்கிற கடைக்கு போயிட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு எங்கே போய் கொடுக்க சொன்னானோ அங்கே போய் இவன் வந்து அந்த வேலையை முடிச்சுட்டு கொடுத்துட்டு வரான். அப்போ பார்த்தீங்கன்னா சரி பேங்க்குக்கு போய் நம்ம செக்கை வந்து இது பண்ணிடும்னு சொல்லிட்டு போகும்போது பேங்க்குக்கு போனால் அங்கே செக்கே காணோம், பேக்கில் இருந்து செக் இல்லை. உடனே இவனுக்கு ரொம்பவே கஷ்டமாக போயிடுது. எல்லா இடத்துலையும் தேடுறான். ஐயோ எங்கே மிஸ் பண்ணான்னு சொல்லிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடுறான். திடுன்னு வந்து வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்துட்டு ஒய்ஃபு கேட்குறா, என்ன நீங்கள் அதுக்குலாம் வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கா, இல்லைம்மா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைலை மறந்து வச்சுட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே எங்கள் வீட்டில் எல்லா இடத்துலையும் தேடுறான். ஆனால் அந்த செக்கு கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அவன் வந்து அந்த பிரிண்ட் அவுட் எடுக்கிற கடைக்கெலாம் போய் பண்ணல, அங்கேயெல்லாம் போய் செக் பண்ணுறான். அதுக்கப்புறம் அந்த ஆக்சிடென்ட் நடக்கும்ல அங்கேயெல்லாம் போய் செக் பண்ணுறான். எங்கேயுமே வந்து செக்கை காணவே காணோம். இவனுக்கு பைத்தியமே பிடிக்கிற மாதிரி ஆயிடுது. அச்சோ இது மட்டும் இவளுக்கு தெரிஞ்சிச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து தலைகாலே இவனுக்கு புரியலை. அப்படி சித்தரலாம் போல வருது இவனுக்கு. பேங்க்கில் ஒருத்தவன் இவனுக்கு ஐடியா கொடுக்குறான், இந்த மாதிரி அந்த செக்கை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, உடனே போய் உங்களுக்கு யார் செக் போட்டு கொடுத்தாங்களோ அவங்கக்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள். அவங்க பேர் வேறு அந்த செக்கில் எழுதலைன்னு சொல்கிறீங்க, வேறு யாராவது அவங்க பேரை போட்டு செக்கை வந்து அவங்க பேருக்கு அமௌண்ட்டை கூட மாற்ற சான்ஸ் இருக்குது. அதனால் அந்த செக்கை கேன்சல் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் உடனே அந்த செக்கு கொடுத்தவங்கள போய் பாருங்கள், மறுபடியும் செக் போட்டு கேளுங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தன் சொல்ல திடுன்னு ஓடுனா இங்கே கடையெல்லாம் வந்து அடைச்சி கிடக்கு. என்ன கடை அடைச்சி கிடக்குன்னு சொல்லிட்டு கேட்க, இன்றைக்கி வந்து அவர் இறந்து போயிட்டார் ஓனரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே இவனுக்கு என்ன செய்யணுன்னே தெரியல, இறந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு திடுன்னு வீட்டுக்கு ஓடுறான். வீட்டுக்கு போனால் இங்கே இறுதி சடங்கு செஞ்சிட்ருக்காங்க அந்த சேட்டுக்கு. இதை பார்த்துட்டு இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நம்ம போய் அந்த அவங்க பையன் நிற்கிறான்ல அவன்கிட்ட போய் சொல்லலாம் அந்த விஷயத்தையெல்லாம். அவர் 1 கோடி செக் போட்டு தந்தாருன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்கலான்னு சொல்லிட்டு பக்கத்தில் போகலாம் பார்க்குறான். அப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்து இங்கே பையன்கிட்ட இந்த மாதிரி உங்கள் அப்பா கோயிலுக்காக காசு தரேன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு, ஆனால் இன்றைக்கி தான் தரேன்னு சொல்லியிருந்தாரு, அதுக்குள்ளாவே இறந்து போயிட்டாரு, நீங்கள் அந்த பணத்தை கொடுத்துருவீங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே இவன் வந்து சந்தேகத்தோடையே பார்க்குறான். இதை பார்க்குற இங்கே ஹீரோவுக்கு கதி கலங்கி போயிடுச்சு. என்னடா இவர் எப்படி காசை கொடுப்பாரு, நம்ம போய் இப்போ 1 கோடி செக் போட்டு தந்தோம்னு சொன்னால் கண்டிப்பாக இவன் வந்து நம்புறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒதுங்கியே நிற்கிறான். கொஞ்ச நேரம் கழித்து இந்த சேட்டோட பையன் வந்து தனியாக ஒரு மரத்தட்டிக்கிட்ட நின்று தம் அடிச்சிட்டு இருக்கான். பின்னாடி போயிட்டு இந்த மாதிரி உங்கள் அப்பா எனக்கு 1 கோடி செக் போட்டு தந்தாருன்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே ஃபோன் பண்ணி யாரையோ கூப்பிடுறான். இங்கே பிஏ தான் வந்து நிற்கிறான். உடனே பிஏட்ட இந்த மாதிரி இவரை நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லை சார் நான் இவரை பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு பிஏ சொல்ல, இவருக்கு தெரியாமல் எங்கள் அப்பா யாருக்குமே செக் போட்டு கொடுக்கவே மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பையன் சொல்லிடுறான். என்ன எத்தனை பேர் இந்த மாதிரி கிளம்பி வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிடறான். உடனே இங்கே ஹீரோ சொல்கிறான், இந்த மாதிரி உங்கள் அப்பா செக் போட்டு கொடுத்தது உங்களுக்கே தெரியக்கூடாதுன்னு தான் சொன்னார், இவ்வளோ பெரிய தொகையை கொடுக்க நீங்கள் விடவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்படியே பண்ணிகிட்டு இருந்தேன் அவ்வளோதான், இப்போ நீ இடத்த விட்டு காலி பண்ணுறியா இல்லை நான் அந்த கன்னை வச்சு உன்னை போடட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கன் எடுத்துடுறான். இவனுக்கு பயமாக போயிடுது. இவன் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துடுறான். ஹீரோ இப்போ வீட்டுக்கு போனால் கண்டிப்பாக இவன் வந்து பணம் எங்கன்னு கேட்பா. உடனே இவனுக்கு ஒரு ஐடியா தோணுது. ஹீரோயினோட அக்காவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி உனக்கு உடம்பு சரியில்லை, என்னை வந்து நீ பார்த்துக்க முடியுமான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அன்புக்கரசிக்கு கால் பண்ணி கேட்குறியா, எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை, 2-3 நாளைக்கு அன்புக்கரசி வீட்டில் இருக்கட்டும், நீ கிராமத்துக்கு கூப்பிடுன்னு சொல்லிட்டு சொல்ல, என்ன மாமா ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்க, நான் சொல்கிறது செய், எனக்காவது ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சா இதை பண்ணுன்னு சொல்லிட்டு இங்கே ஹீரோ வந்து கெஞ்சி கேட்டுக்கிறாங்க ஹீரோயினோட அக்காட்ட. உடனே சரி மாமான்னு சொல்லிட்டு இவளும் ஃபோன் அடித்து சொல்ல, உடனே ஹீரோயின் வந்து ஹீரோவுக்கு கால் பண்ணுறான். கால் பண்ணி இந்த மாதிரி அக்காவுக்கு முடியலையா, நாங்கள் போய் பார்க்குறேங்க, நீங்கள் வந்து பணத்தை வாங்கிட்டு சேஃபாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறா. சரிம்மா நீ போயிட்டு வான்னு சொல்லிட்டு இவளை வந்து ஊருக்கு அனுப்பி வச்சிடறான். இவன் ஹீரோ வந்து யார்கிட்ட என்ன சொல்லணும்னே தெரில. தன்னோட ஆட்டோ ஃப்ரெண்டுகிட்டையும் அந்த இன்னொரு ஃப்ரெண்ட் இருப்பான்ல அவன்கிட்டையும் போய் புலம்பி தள்ளுறான். உடனே எங்கள் ஆட்டோ ஃப்ரெண்ட் என்னோட ரெகுலர் கஸ்டமர் ஒருத்தவர் இருக்கார், அவர் டிடெக்டிவ் ஏஜென்ட்டு தான், அவர்கிட்ட போய் நம்ம ஹெல்ப் கேட்கலாம், அவர் கண்டிப்பாக கண்டுபிடிச்சி கொடுப்பாருன்னு சொல்லிட்டு ஆட்டோ ஃப்ரெண்டு சொல்கிறான். உடனே எல்லாருமே சேர்ந்து பார்க்க போகிறாங்க. நம்ம ராதா ரவி தான் அங்கே உட்காந்துட்ருக்காரு. அவர் மாஸ்க் காட்டுறாருங்க. அப்படியே வந்து கிளம்பி வந்து பேண்ட் ஷர்ட்லாம் போட்டுட்டு, சரி நான் இன்றைக்கி தான் வந்து அந்த வேலையவே விட்டு ரிசைன் பண்ணுறேன், எனக்கு தான் கடைசி நாள், நான் கேஸ் எடுத்துக்கிற மாட்டேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இவன் கெஞ்சி கேட்டுக்கிறான். இந்த மாதிரி நான் வந்து ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலி, எனக்கு எப்படியாவது நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சினான். உடனே ராதா ரவி வந்து சரின்னு சொல்லிட்டு, இதான்
நான் கடைசி கேஸ் நான் எடுக்கிறது, நான் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு கொடுப்பேன்னு சொல்லிட்டு, நீ எங்கெங்கெல்லாம் போன அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா கூட்டிகிட்டு போக சொல்கிறான். அந்த ஆக்சிடென்ட் நடந்த இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போனால் அந்த ஒரு பிச்சைக்காரன் வந்து உட்காந்துட்ருக்கான் அந்த இடத்துக்கிட்ட. அவனோட பேக்கெல்லாம் செக் பண்ணுறாங்க, இங்கே செக் உள்ளே இருக்குமான்னு சொல்லிட்டு. அங்கேயுமே செக்கு கிடையவே கிடையாது. அவன் பேக்குக்குள்ளே ஒரு நிறைய ஆணி இருக்கும்ல, அந்த டப்பா ஃபுல்லாக போட்டு வச்சுருக்கான். அதை எடுத்து என்னன்னு கேட்கும்போது உடனே இந்த மெக்கானிக் ஒருத்தன் பக்கத்துலேயே இருக்கான் ரோட்டில், அவனை வந்து கை காட்டுறான். அவன் சொல்கிறான், அந்த மாதிரி எனக்கு வந்து எனக்கு ஏதாவது பொழப்பு வேணும்ல, அதனால் அந்த ஆணிகளை வந்து ரோட்டில் கொட்டி விட்ருவேன். யாராவது வந்து இந்த ஆணி மேலே டயரை ஏற்றிட்டு என்கிட்ட வந்து டயரை கொண்டுட்டு வருவாங்க, அதனால் எனக்கு தொழில் ஆகும்ல, அதனால தான் இப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி. அப்போ அன்றைக்கி நடந்த ஆக்சிடெண்ட்டுக்கு நீ தான் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அன்றைக்கி அவனோட உயிர் போயிருந்தா என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஹீரோ வந்து அவனை போட்டு நல்லா திட்டி விட்றாங்க. அந்த இடத்துலையும் செக்கு கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அந்த பிரிண்ட் அவுட் எடுக்க போவான்ல, அந்த கடைக்கு போகிறாங்க. அங்கேயும் வந்து செக்கு கிடைக்கவே இல்லை. இப்படி எல்லா இடத்துக்கும் போய் பார்க்குறாங்க, எங்கேயுமே வந்து செக்கு கிடைக்கவே இல்லை. கடைசியாக ராதாரவி சொல்கிறார், இந்த மாதிரி நான் ஒரு இடம் சொல்கிறேன், இங்கே ஒரு சைக்காலஜிஸ்ட்டை போய் பாருங்கள், அவங்களோட ஹெல்ப்னால உனக்கு ஞாபகம் வந்தாலும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைக்காலஜிஸ்ட்டை அனுப்பி வச்சா. இவன் வந்து நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறான். அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே தொலைச்சிங்கன்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு யோசிச்சு பார்க்கும்போது இவனுக்கு எல்லா இடத்துலையுமே தொலைச்ச மாதிரி ஞாபகம் வருது. உடனே இவன் சொல்கிறான், அந்த டாக்டர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் வீட்டுக்கு போய்ட்டு நீங்கள் ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் என்ன பண்ணுவீங்களோ அதை பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ரிலாக்ஸாக யோசிச்சு பாருங்கள், கண்டிப்பாக ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்பேன். இவன் வீட்டுக்கு போயிட்டு நல்லா பீர் குடிக்கிறான். ஏன்னா அவன் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது பீர் தான் குடிப்பான் போல். நல்லா பீர் குடிச்சிட்டு அப்படின்னு நினச்சி பார்க்குறான். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த செக்கு வந்து ஒவ்வொருத்தவங்க கையிலையும் கிடைக்கிற மாதிரி அவனுக்கு தோணுது. எல்லோரும் வந்து எடுத்து கிழிச்சு போடுற மாதிரிலாம் அவனுக்கு தோணுது. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு காலையில் விடியுது. காலையில் விடிஞ்சதுக்கப்புறம் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறான். நிஜமாவே நான் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறேன்டா, இப்போ போய் நம்ம தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஹீரோ சொல்கிறான். கிளம்பலான் இருக்கும்போது ஹீரோவுக்கு ஒரு ஃபோன் வருது. அதாவது அந்த ஹீரோயினோட அக்கா இருக்கல்ல, சித்ரா கிட்ட இருந்து தான் வருது. இந்த மாதிரி அன்புக்கரசி வந்து செம்ம கோவத்தில் வந்துட்டுருக்கா, நீங்கள் வீடே காலி பண்ணிடுங்க, உங்கள் வீட்டில் அந்த ஃப்ளாட்டில் குடியிருக்கிறவங்க ஃபோன் அடித்து இந்த மாதிரி செக்கையே தொலைச்சதா சொல்லி விட்டுட்டாங்க, அதனால் நீங்கள் செத்திங்க மாமா, கிளம்பிருங்கன்னு சொல்லிட்டு இவனுக்கு ஃபோன் வருது. உடனே இவன் வேகமாக வீட்டை பூட்டிட்டு கிளம்பலான் இருக்கும்போது இங்கே ஹீரோயின் வந்துடுறான். ஹீரோயின் வந்து பயங்கரமாக சத்தம் போடுறா, ஒரு செக்கு, கேவலம் ஒரு செக்கை உன்னால் வந்து பத்திரமா வச்சுக்கிற தெரியல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போட்டு செம்மையாக திட்டு விடுறா. உடனே இங்கே ஹீரோவுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. அந்த இடத்த விட்டு வெளியவே போயிடுறான். இனிமேல் மூஞ்சிலே முழிக்காதுன்னு சொல்லிட்டு இவ சொல்லிடுறா. பார்த்தா வட்டி கொடுத்தவனும் வந்துடுறான். அவன் வந்துட்டு இந்த மாதிரி உன்னால் வட்டிக்கு வாங்கின காசை திருப்பி தர முடியலன்னா நீ ஏன் கூட வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கமாக இவளை பேச இவளுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. உடனே இவ தான் யூடியூப் சேனல் வச்சுருக்காளே, யூடியூப் சேனலில் வந்து வீடியோ எடுத்து தன்னோட பொண்ணை வந்து நான் பேசுகிறத ரெக்கார்ட் பண்ணணும்னு சொல்லிடுறா. ரொம்ப புருஷனை வந்து கேவலமாக இழிவாக பேச ஆரம்பிச்சிடுறா. ஒரு மனுஷனுக்கு கடவுள் வந்து ஒரு இதை கொடுத்தான்னா அதை பத்திரமா இவனுக்கு வச்சுக்கிற தெரில. இவனை மாதிரி ஒரு துப்பு இல்லாத மனுஷனுக்கிட்ட நான் அப்படி குடும்பம் நடத்திட்டு இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து போட்டுடுறா. உடனே பார்த்தீங்கன்னா இது வைரல் ஆயிடுது, இவ திட்டி பேசினது. இங்கே ஹீரோவை பார்க்குறதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் வர்றாங்க. அப்போ ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி சொல்ல என்னன்னு ஒருத்தன் சொல்கிறான். உடனே ஃபோனில் அந்த வைரலான வீடியோவை காமிச்சிடுறாங்க. இவனுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிருது. இதில் நிறைய பேர் கமெண்ட் வேறு பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி 1 கோடி ரூபாய் செக்கை எவனா தொலைப்பானா, அவனை வெஸ்ட்டை வச்சு கொன்று அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்துட்டு ஹீரோவுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. நான் எவ்வளோ என் குடும்பத்தாக உழைக்கிறேன், சம்பாதிக்கிறேன், ஆனால் எவனும் என்னை இப்படி கேவலமாக கமெண்ட் பண்ணியிருக்காங்களேன்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்பவே கஷ்டப்படுறான். அவங்கெல்லாம் யார் என்னை புரிஞ்சுக்கிறது, ஆனால் என் பொண்டாட்டி என்னை புரிஞ்சுக்கிறலேன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுறான். இங்கே வீட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே அன்புக்கரசி வந்து பக்கத்து வீட்டில் ஒருத்தி இருப்பா, அவளை கூட்டிகிட்டு வந்து இந்த சீட்டு போட்ட அட்டையெல்லாம் எடுத்து காட்டுறான். அந்த மாதிரி நான் தையல் அடிக்கிறேன், சீட்டு பிடிக்கிறேன், எல்லாமே செய்கிறேன், எவ்வளோ கஷ்டப்படுறேன், எல்லாம் என் பிள்ளைங்களுக்காக என் புருஷனுக்காக தானே, நான் வீட்டில் சொகுசாக இருக்க தெரியாமையா, ஆனால் இந்த ஆள் இப்படி பொறுப்பு இல்லாமல் இருக்கிறானேன்னு சொல்லிட்டு ரொம்பவே அவளுமே அழுகிறான். அவள் பக்கமே நியாயம் இருக்க தான் இருந்தாலும் இவளுக்கு மனசு கேட்கவே இல்லை. அவர் நேற்றுலேருந்து சாப்பிடவே இல்லை, உன் புருஷன்ட்ட சொல்லி எப்படியாவது அவரை கூட்டிகிட்டு வர்றியா அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட சொல்கிறா. உடனே இவளும் சரின்னு சொல்கிறா. இங்கே ராதாரவி கால் பண்ணி இந்த மாதிரி நீ ஒரு வேலை பண்ணு, நீ என்னென்ன பண்ணியோ அந்த செக்கை வாங்கினதுலேருந்து என்னென்ன பண்ணியோ அதையெல்லாம் ஒரு வீடியோவை எடுத்து எனக்கு அனுப்புறியான்னு சொல்லிட்டு இங்கே ஹீரோட்ட சொல்ல, ஹீரோ இதுக்கு மேலே இது வேலைக்கே ஆகாது, இவர் என்னடா வீடியோலாம் எடுத்து அனுப்ப சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரன்ட்ட சொல்லிட்டு இருக்கேன். இங்கே பொண்ணு கால் பண்ணுது, இந்த மாதிரி வட்டி கொடுத்தவங்கெல்லாம் ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க, இந்த வீட்டில் இருக்கவே எனக்கு பிடிக்கலப்பா, நீங்களே எங்களை விட்டுட்டு போயிட்டீங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு செத்துடலாம் போல இருக்குன்னு பொண்ணு சொல்லுது. உடனே ஹீரோ
ஹீரோ வந்து ரொம்பவே கஷ்டப்படுறான். அதோட தான் அவனுக்கு ஒண்ணு தோணுது, இங்கே ராதாரவி சொன்னதை ஞாபகப்படுத்தி பார்க்குறான். அந்த மாதிரி நம்ம வீடியோ எடுக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்ல, சரின்னு சொல்லிட்டு அவன் எங்கெங்கெல்லாம் போனானோ செக் வாங்கினதுலேருந்து எல்லாத்தையுமே வந்து ஒரு ட்ராமா மாதிரி நடித்து பார்த்து அந்த வீடியோவும் எடுக்கிறாங்க. வீடியோ எடுத்து இங்கே ராதாரவிக்கு அனுப்புகிறாங்க. அப்போ தான் பார்க்குறாங்க, இந்த சைக்காலஜிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்கல்ல, அந்த டாக்டர் வந்து ராதாரவியோட ஒய்ஃபு போல். 2 பேரும் வந்து 60ஆம் கல்யாணத்துக்காக உட்காந்துட்டு இருக்காங்க. 2 பேருக்கும் அந்த வீடியோ போகுது. அந்த வீடியோ பார்த்துட்டு எங்கள் ராதாரவியும் ஒய்ஃபும் பேசிக்கிறாங்க. இவரோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பார்த்தீங்களா, அடிக்கடி வந்து பைக்கோட அந்த சீட் கவரை வந்து திறந்து திறந்து மூடுற மாதிரி இருக்குது. ஒரு வேளை அவர் செக்கை வந்து அந்த கவருக்குள்ளே தான் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. ஏன்னா இவர் அடிக்கடி பைக்கில் ஏறினோன்னா சீட் கவரை தான் திறந்து திறந்து மூடுறாருன்னு சொல்லிட்டு ராதாரவியோட ஒய்ஃப் சொல்கிறாங்க. உடனே எனக்கும் அப்படி தான் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு ராதாரவி கால் பண்ணி, இந்த மாதிரி நீங்கள் உங்களோட சீட் கவருக்குள்ளே பாருங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே இவர் யோசிச்சு பார்க்குறான் ஹீரோ. ஆமாடா, நான் சீட் கவருக்குள்ளே தான்டா வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக பைக்கை தேடி ஓடி போய் சீட்டு கவருக்குள்ளே பார்த்தா அங்கேயுமே செக் இல்லை. அப்போ தான் எனக்கு தோணுது, நான் சீட் கவருக்குள்ள தான் வச்சேன். ஆனால் என்னோடய சீட் கவருக்குள்ள வைக்கல. நான் அந்த மாதிரி செக்கை வைக்கும்போது வேறு பைக்கில் ஏறினேன். அவர்கிட்ட சேட்டுட்ட பணத்தை வாங்கிட்டு நான் செக்கை வைக்கும்போது வேறு பைக்கில் தான் ஃபஸ்ட்டு ஏறிட்டேன், என் பைக்குன்னு தெரியாமல். அதுக்கப்புறம் தான் நான் திரும்ப போய் என் பைக்கில் ஏறினேன். அப்போ நான் வச்சது வேறு பைக்குக்குள்ள யாருக்கும் போல். ஐயோ கடவுளேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். உடனே நீ பதட்டப்படாத, அந்த பைக்கை நம்ம கண்டுபிடிச்சிடலாம், அங்ககிட்ட ஏதாவது சிசிடி கேமரா இருக்கான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஓடி போய் இங்கே சிசிடி கேமரா இருக்கான்னு பார்க்குறாங்க. அதை போய் ஒரு கடையில் பார்க்கும்போது அந்த கேமராவில் பதிவாயிருக்கு, இந்த மாதிரி ஒரு தாத்தா தான் வந்து அந்த பைக்குக்கு சொந்தக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த தாத்தாவை எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தா, அந்த பைக்கில் வந்து ஒரு கவர் வந்து துரதிர்ஷ்டவசமாக மாட்டியிருந்திருக்கு, அந்த பின்னு நம்பர் எழுதியிருக்கும்ல, நம்பர் பிளேட்டில். உடனே இவனுக்கு அவ்வளோதான், எல்லாத்தையுமே இழந்துட்டான். அப்படியே வெளியே வந்து தலையில் கையை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான். அப்போ தான் ஹீரோவோட ஃபோனுக்கு ஒரு ஃபோன் வருது. அப்போ நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு தான் ஃபோன் எடுத்திருக்காங்க சோகமாக இருந்ததுனால. டேய் மச்சான், கிடச்சிருச்சுடா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு கத்துறானுங்க. உடனே இவங்களை வர சொல்லியிருப்பாங்க போல். அந்த இடத்துக்கு இவன் ஓடி போகிறான், செக்கு கிடச்சிருச்சுன்னு சொல்லவும். உடனே ஒரு வயசானவர் இருந்துட்டு, அந்த பைக்கு என்னோடய பைக்கு தான்ப்பா, என் பைக்குள்ள தான் செக்கு இருந்துச்சுன்னு சொல்ல, அந்த தாத்தா வந்து கட்டி பிடிக்க போகிறாரு இந்த ஹீரோ. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தாத்தா சொல்கிறாரு, என் பைக்குக்குள்ள தான் இருந்துச்சு, ஆனால் உன்னோட அட்ரஸை கண்டுபிடிச்சது என்னோட பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உங்கள் பொண்ணா, யார் அது உங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே இங்கே தாத்தா வந்து வெளியே கூட்டிகிட்டு போனால் அந்த பொண்ணு வந்து ஒரு வீல் சேரில் உட்காந்துட்ருக்கு. அந்த பொண்ணுக்கு வந்து கை கால் எதுவுமே விளங்காது போல். ரொம்பவே மனசு உடஞ்சி போயிடுறான் ஹீரோ. வந்து அந்த பொண்ணை பார்த்துட்டு, ஏன்பா இந்த காசை நீயே எடுத்துருக்கலாமே, எதுக்கு என்னட்ட கொண்டு வந்து சேர்க்க பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அண்ணா இது உங்களோட காசு, நான் எப்படி என்னால் எடுக்க முடியும், என்னை எப்படி நீ கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்க, உங்கள் ஒய்ஃபோட வீடியோவை நான் அந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் பார்த்தேன், அதில் தான் நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே அப்போ தான் நினைக்கிறான், நம்ம ஒய்ஃப் வந்து இப்படி திட்டி பேசினது ஒரு பக்கம் தப்பாக இருந்தால் கூட அது மூலியமாக தான் இப்போ நம்மளுக்கு நல்லதே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். அவன் இந்த வீடியோ பார்த்துட்டு நினப்பான், அந்த மாதிரி எல்லாரும் நம்மளை ஒரு கேலியாக கமெண்ட்லாம் போட்டிருக்காங்களே, என்னோடய சோகத்தை நினச்சி வருத்தப்படுறதுக்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லையான்னு சொல்லிட்டு நினப்பான். ஆனால் இப்போ அந்த ஒரு பொண்ணு வந்து இந்த மாதிரி நிறையா நல்ல மனுஷங்களும் உலகத்தில் இருக்காங்க. இந்த பொண்ணு வந்து தேடி பிடிச்சி கொடுத்ததுனால இவனுக்கு ரொம்பவே சந்தோஷமாகுது. இவன் அதெல்லாம் வாங்கிட்டு உடனே பேங்க்குக்கு போகிறான். செக்கை கொடுத்தோன்னே மேனேஜருக்கு வந்து டவுட் ஆயிருதும், இவனுக்கு என்ன 1 கோடி ரூபாய் யார் கொடுத்ததுன்னு சொல்லிட்டு அந்த செக்கு கொடுத்தவங்களுக்கு நம்ம கால் பண்ணி கேட்போம். விசாரித்து தான் நம்ம இவனுக்கு அமௌண்ட்டை வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு கால் பண்ணுவான். உடனே சேட்டோட பையன் ஃபோன் எடுத்துகிட்டு, அந்த நாய் அங்கேயும் வந்துருச்சா, இந்த மாதிரி அவனோட இதையை வந்து ஃப்ரீஸ் பண்ணுங்கள், நீங்கள் எந்த காசும் அவனுக்கு கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவான். உடனே பார்த்தீங்கன்னா இதை கேட்டுட்ருக்கிற அவங்க அம்மா வந்து, என்ன சொல்கிற நீ, யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னு கேட்க, அன்றைக்கி ஒருத்தன் வந்தான்ல, அவனுக்கு நம்ம அப்பா வந்து 1 கோடி ரூபாய் எழுதி கொடுத்தோன்னு சொல்லிட்டு பேங்க்கில் போய் நிற்கிறானா அப்படின்னு சொல்ல, யார், அந்த சிவபிரகாசம் ஐயா அவங்களோட பையனா, கார்ல் மார்க்ஸா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்னம்மா உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்க, அவங்க அப்பா சாக போகிற அந்த நைட்டு வந்து இந்த மாதிரி எனக்கு நிறைய ஸ்வீட் செஞ்சு கொடு, நான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன், இந்த மாதிரி நான் என்னோடய முதலாளியோட பையனை சந்தித்தேன், அவன் பேர் கார்ல் மார்க்ஸு, அவனுக்கு நான் 1 கோடி ரூபாய் கொடுத்துட்டேன், நான் வந்து கடன் பட்டிருக்கிறதா நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன், என்னோடய கடனை நான் அடைச்சிட்டேன்னு இப்போ தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது, நான் இன்றைக்கி நிறையா ஸ்வீட் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது, நீ எனக்கு ஜிலேபி எல்லாமே செஞ்சு கொடுன்னு சொல்லிட்டு கேட்டாருடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அவர் வந்து நல்ல நிலைமையில் இருக்கும்போது தான் அந்த செக் எழுதி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அப்போ தான் அந்த பையனுக்கே புரியும். உடனே மேனேஜர்
மேனேஜருக்கு கால் பண்ணி அந்த அமௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணியெல்லாம் வேணாம், அந்த காசை வந்து நீங்கள் கொடுத்துருங்க, அது எங்கள் அப்பாவே எழுதி கொடுத்ததுதான்னு சொல்லிட்டு சொல்ல, மேனேஜர் போய் வெளியே வர, என்ன சார் பணத்தை தருவீங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாம் அவங்களுக்கு அந்த பணத்தை நாங்கள் தந்துடுறோம்னு சொல்லிட்டு மேனேஜரும் சொல்லிடுவான். இவங்க சந்தோஷம் தாங்க முடியாத உடனே அந்த பணத்தை வாங்கிட்டு போயிட்டுருப்பாங்க. அப்போ நம்ம அந்த பூங்கால போய் செத்த உட்காந்துட்டு போகலான்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். உடனே 3 பேரும் போய் பூங்கால போய் உட்காந்துட்ருப்பாங்க. உட்காந்துட்டு இருந்தா இவன் ரொம்ப யோசிச்சுட்டு இருப்பான். அப்போ ஒருத்தவர் வந்து இந்த மாதிரி காக்காவுக்கு மிக்சர் வச்சு பரிமாறிக்கிட்டு இருப்பான். உடனே எல்லா காக்காவும் ஓடியாரும். காக்கா எல்லாம் காக்கான்னு கத்தி எல்லா காக்காவையும் கூப்பிடும். அந்த மிக்சரை வந்து எல்லா காக்காவும் ஒற்றுமையாக எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். உடனே இவன் நினச்சி பார்ப்பான், சின்ன வயசில் அவங்க அப்பா அப்படிதான் வடையை வந்து ஒரு குளத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எல்லா வடையும் பிச்சு பிச்சு காக்காக்கெல்லாம் போடுவார். உடனே இவன் நினைப்பான், இந்த பணத்தை வந்து நம்மளே வச்சுக்கக்கூடாது, நம்மளுக்கு தெரிஞ்சவங்க கஷ்டப்படுறவங்க எல்லாத்துக்குமே கொடுக்கணும், அப்போ தான் நம்ம அப்பாவோட ஆத்மா வந்து சாந்தி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு யோசனை வரும். உடனே தன்னோட ஃப்ரெண்ட் அந்த ஆட்டோ ஓட்டுவான்ல, அவன்கிட்ட அவன் வாடகை ஆட்டோ தான் ஓட்டிகிட்டு இருப்பான். அவனுக்கு ஒரு கட்டி பணத்தை எடுத்து கொடுத்து இந்த மாதிரி ஆட்டோவை நீ சொந்தமாக்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பான். இவன் வேணாம் வேணான்னு சொல்லுவான். இல்லை நீ நல்லா இருந்தீன்னா நான் நல்லா இருப்பேன், அதனால் நீ இதை வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த பணத்தை கொடுத்துருவான். இன்னொரு ஃப்ரெண்டுக்காரன் வந்து கடை ஏதாவது வேணும், வாடகைக்கு வேணும்னு சொல்லிட்டு பார்த்துட்ருப்பான். அவன் கையில் ஒரு 2 கட்டு பணத்தை எடுத்து கொடுத்துட்டு, இந்த மாதிரி நீ இந்த கடையை வந்து வாங்கிரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். உடனே இதுக்காகலாம் நான் உன் கூட பழகலடான்னு சொல்லிட்டு இவன் சொல்லுவான். நீ வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்துருவான். அதுக்கப்புறம் அந்த செக் எடுத்து கொடுக்குமே, அந்த வீல் சேரில் உட்காந்துருக்கோம்ல, அந்த பொண்ணுக்கு போய் கொஞ்சம் அமௌண்ட்டை கொடுப்பான். அந்த மாதிரி அண்ணன் சொன்னால் நீ கேட்கணும், அந்த பணத்தை நீ வாங்கிக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட கொடுக்க, உடனே அந்த பொண்ணும் சரிங்க என்னான்னு சொல்லிட்டு அந்த பணத்தை வாங்கிக்கிறோம். உடனே பொண்டாட்டிகிட்ட போவான். பொண்டாட்டிகிட்ட போய் இந்த மாதிரி இதில் பணம் இருக்குது, இதை நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது, நீ ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணுறதுனா கூட பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்துருவான். உடனே இவன் வந்து அவன் பக்கத்தில் போயிட்டு, இந்த மாதிரி நம்ம இங்கே இருக்க வேணாம், நீ நினச்ச மாதிரியே நம்ம ஊருக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லுவாள். இவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியாது. என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம பசங்களோட படிப்பு ஏன் கிராமத்துல எல்லாம் படித்தா நம்ம பசங்க பெரிய ஆளாக வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவன் செஞ்ச தப்பெல்லாம் வந்து ரொம்பவே வருந்தி பேசுவாள். உடனே 2 பேரும் அந்த ஃப்ளாட்டையெல்லாம் விட்டுட்டு தன்னோட சொந்த ஊருக்கே போயிடுவாங்க. இவனுக்கு அப்போ தான் நிம்மதியாகவே இருக்கும். அந்த கிராமத்தில் அந்த மண்ணில் அப்படியே படுத்துக்கிட்டு அப்படியே கையெல்லாம் விரித்து பார்த்துட்டு அப்படியே அவங்க அப்பாவோட இருந்த அந்த நாட்களையும் சின்ன வயசில் இருந்த நாட்களையும் அப்படியே நினச்சி பார்த்துட்டு அப்படியே படுத்து கிடப்பான். சந்தோஷங்கிறது நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் தான் இருக்குது. நிறைய பணம் இருந்தால் மட்டும் எல்லா சந்தோஷமே வந்துடாது. அதே மாதிரி இருக்கிற பணத்தை நம்மளே வச்சுருந்தாலும் அந்த சந்தோஷம் நம்மளுக்கு கிடைக்காது. எல்லாருக்குமே நம்மளுக்கு சுற்றி உள்ளவங்க எல்லாருக்குமே வந்து எல்லாத்தையும் கொடுத்து நம்மளும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த படம் எடுத்திருக்காங்க.